அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபம் ஏற்றுவதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது. தீபம் ஏற்றுவதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது. தீபம் ஏற்றுவதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஏற்கத்தக்கதல்ல என்று மனுவில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இந்துமதி. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்தது திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று. அதாவது திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் அல்லாமல் பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடிவு செய்துள்ளனர். இது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே இந்த ஆண்டு கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் உச்சி பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்தும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்ததுடன் அதற்கான முழு பாதுகாப்பையும் காவல்துறை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.